ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தமிழ்நாட்டு வீராங்கனையை பற்றி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 1999 பிறந்திருக்கிறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா இளவேணி வாளறிவான். ஸோ இவங்க பேர் சொல்லும்போதே ரொம்பவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இவங்க இந்தியாவில் ரொம்பவே சாதனை பண்ண ஒரு வீராங்கனைங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வாழ்வீச்சுக்கு வேலு நாச்சியார் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரியா துப்பாக்கி சுடுதல், குறிப்பாத்து சுடுதல் பார்த்தீங்கன்னா இளவேணியில் தாங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2019 சர்வதேச அளவிலான துப்பாக்கி சூடு போட்டியில் பார்த்தீங்கன்னா 3 தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவங்க அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2018 ஸோ ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் கூட அவங்க முதலிடம் பிடிச்சி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்காண்டி ரொம்பவே சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாங்க, இளவேனில் பார்த்தீங்கன்னா டார்கெட் என்ற விருதை கூட பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பூனேயில் உள்ள ஒரு அகாடமியில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்களோட விருப்பத்தை சொல்லி அகாடமியில் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் அவங்க அண்ணன் இராணுவ பயிற்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க விடுமுறைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட நிறையா இந்த கண்ணை பற்றின விஷயங்களை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அதன் மூலியமாக அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க அதனால தாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா தங்க பதக்கங்களை வென்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாதிச்சு காட்டியிருக்காங்க இளவேனில் வாளறிவாளன். ஸோ அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீராங்கனையும் பார்க்கலாம். வாங்க கைஸ், தேங்க்யூ, பாய்.